ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கடல் உணவு பிரியரா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கடல் உணவுகளில் நம்ம குறிப்பிட்ட வகைகளை உயிரோடு மட்டும்தான் சாப்பிட்ணும். அது ஏன்னு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். மற்றபடி நம்ம கடல் உணவில் அதிகம் விரும்பி சாப்பிட்றது மீன், இறால், கனவா, நண்டு. இதில் எல்லாத்தையுமே டெத்தாகி சாப்பிடலாம். ஆனால் ஒன்றே உணவு மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்கையில் தான் அந்த கடல் உணவை சாப்பிட முடியும். அது என்ன, அது ஏன் நம்ம சாப்பிட்ணும் உயிரோட? குறிப்பாக அதிக அளவு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது உயிரோடையே தான் இந்த வகையில் ஏற்றுமதி செய்வாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். கடலில் கிடைக்கிற ஒரு நண்டு, அதை நம்ம பெரும்பாலும் சாப்பிட்ருக்க மாட்டோம். அது ஏன் நம்ம சாப்பிட்றதில்ல, ஏன் நம்மகிட்ட காசு இல்லையா, அதை ஏன் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வகையான நண்டுகளை மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கிராமப்புறமாக இருக்கட்டும், நகர்ப்புறமாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட வகையான நண்டுகளை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சாப்பிடவும் செஞ்சுருப்போம். ஆனால் இந்த வகையான நண்டுகள் பெரும்பாலுமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தான் செய்யப்படும். ஏன்னா அதோட விலை அந்த மாதிரி. அந்த நண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பா நண்டு. எங்கள் ஏரியா பகுதி, அதாவது ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் இதை செம்பாறை நண்டுன்னு சொல்லுவோம். குறிப்பாக எங்கள் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் பகுதியில் இதுக்கு பேர் செம்பாறை நண்டு. பல பகுதிகளில் சம்பா நண்டு, களி நண்டு அப்படின்னு பல பேர் இருக்குது. இந்த நண்டில் ஏன் இவ்வளோ ரேட்டுனா, இது ஒரு கிலோ இன்றைக்கி ரேட்டில் 3100 ரூபா. 3100 ரூபா கொடுத்து நம்ம ஒரு கிலோ நண்டு வாங்கி சாப்பிடுவோமா? நல்லா யோசிச்சு பாருங்கள், சாப்பிடவே மாட்டோம். ஆனால் எங்கள் மீனவர்கள் ஒரு சில டயத்தில் இந்த நண்டு அடிபட்டாலோ, இல்லை கால் உடைஞ்சாலோ, இல்லை தோக்கவாயிட்டாலோ அதை நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்தா அதோட சுவை அபரிதமாக இருக்குங்க, ரொம்ப சத்து உள்ளது. இது என்னென்னா, செம்பாறை நண்டுகளில் ஒமேகா 3, சோடியம், புரோட்டீன், அதாவது 100 கிராம் நண்டில் 20 கிராம் புரோட்டீன் இருக்கும். ரெண்டாவது, இந்த செம்பாறை நண்டுகளில் உயிரோடு தான் சாப்பிடணும். ஏன்னா இந்த செம்பாறை நண்டுகள் பொதுவாகவே நண்டுகள் உயிரோடு தான் சமைக்கணும். அது ஏன்னா விப்ரியன்னு சொல்கிற ஒரு வகையான பாக்டீரியாக்கள் நண்டுகள் இறந்த பின்னாடி அதிக அளவில் அந்த நண்டுகளை அப்படியே ஆக்குபை பண்ணிடுமா. அதனால் நம்ம மனித உடலுக்கு தீங்கி விடக்கூடிய பாக்டீரியாவான விப்ரிய பாக்டீரியா உயிரோடு சமைக்கையில் அதோட தாக்கம் ரொம்ப கம்மியாயிருமா. பெரும்பாலுமே ஜப்பானியர்களுக்கு எந்த ஒரு கடல் உணவுமே உயிரோடு தான் சாப்பிடுவாங்க, சூசி இந்த மாதிரி. ஆனால் நம்ம பகுதியில் இறந்த பின்னாடி தான் சாப்பிடுவோம். நீங்கள் செம்பாறை நண்டு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு பார்த்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அதோட சுவை. நன்றி. நண்டுகளை உயிரோடு சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, இந்த நண்டுகளில் ஒமேகா 3 அதிகம் இருக்கிறதுனால இதயத்துக்கு வலு சேர்க்குது. 100 கிராம் நண்டில் 20 கிராம் புரோட்டீன் இருக்கிறதுனால இது ரொம்பவும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு பொருளாக இருக்குது. ரெண்டாவது, செலினியம் மற்றும் விட்டமின் B12 இருக்கிறதுனால நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இரத்த சோகையை கம்ப்ளீட்டாக தடுக்குது. ரெண்டாவது, இந்த நண்டுகளில் கொலஸ்ட்ரால் அபரிதமாக இருக்குது. கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறதுனால இதய நோய் உள்ளவங்க இந்த நண்டுகள் சாப்பிட்றத டாக்டர் அறிவுரையின் பேரில் சாப்பிட்லாம். நண்டுகளில் கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வலு சேர்க்குது. ரெண்டாவது, இந்த வைட்டமின் B12 பொதுவாக நண்டுகள் சாப்பிடுவதன் மூலமாக நண்டுகள் என்ன பண்ணுன்னா, இந்த ஓவராக மன அழுத்தத்தில் இருக்காங்கள்ல, அந்த மன அழுத்தத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நண்டு சாப்பிடும் மூலம் மன அழுத்தம் குறையும் சொல்கிறாங்க. உயிர் நண்டுகளை சமைச்சு சாப்பிடுவதன் மூலயமா நம் உடலில் தேவையற்ற இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால்களை வெளியேற்ற உதவுமா. நண்டுகளில் உள்ள அயன் மற்றும் வைட்டமின் B12, ஒமேகா 3 போன்றவை நம்ம உடலுக்கு மூளைக்கு தேவையான ஞாபக சக்தியை அதிகரிக்குமா. ஞாபக சக்தி அதிகரித்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குறதுல இந்த நண்டுகள் பெரும் பங்கு வகிக்குதான். அதனால தான் இந்த நண்டுகளை பெரும்பாலுமே வெளிநாடுகளுக்கு உயிரோடு ஏற்றுமதி செய்கிறாங்க. இன்றைக்கி பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இந்த ஞாபக சக்தியும் இரத்த சோகை நோயும் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த நண்டுகளை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நண்டுகளை உயிரோடு சமைச்சு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் அளவாக சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கும். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கும் கல்லூரி செல்லும் டீனேஜ் இளம் வயதினருக்கு இந்த நண்டுகளை சமைச்சு மேக்சிமம் கொடுக்க பாருங்கள். ஏன்னா இதில் ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய THA, ஒமேகா 3, இரும்பு சத்து போன்றவை அபரிதமாக இருக்குது.
புரோட்டீனு பயங்கரமாக இருக்குது. நண்டுகள்